தந்தை மைந்தன் யாரும் குறிப்பிலே ஜெபம் செய்வோம். அன்புடரை நல்ல ஆண்டவரே, தாயும் தந்தையுமானவரே, இந்த உரிமையான காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். காலை தோறும் புதிய கிருபையால் நிரப்பி எங்கள் வழிநடத்துகிற கர்த்தர் இந்த வாரத்தில் நடைபெறுகின்ற இந்த ஆராதனையை இந்த கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் இந்த கிருபையினால் இருப்போம். இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 2ஆம் பாமாலையை நாம் பாடுவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை என் 2 பாடும். நாம் நின்ற வண்ணமாகவே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டுபடின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, எம்மை போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக ஒழித்தெழுந்தியவரை போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே,
எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை போற்றுகின்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுவதற்குள்ளாவும். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகும் அது பாருடன் பாவம் செய்தேன், என்னுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்லன், உடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து பார்ப்போமாக. ஆங்காக நாம் இருக்கிற இடங்களிலே நம்மை நாமே அமர்ந்த நிலையிலோ அல்லது முழங்கால் படியிட்டோம் நாம் ஆண்டுடைய கருத்தை நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த மிக முக்கியமான காலகட்டங்களிலே ஆலயங்களிலே நாம் தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற போது நாம் இல்லங்களின் வழியாக ஆன்லைன் வழியாக நாம் ஆராதனை தொழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை ஒரு விசையாய் ஆண்டுடைய கருத்தை நம்மை அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்கின்ற அதே வேளையிலே நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்தி கடவுள் கொடுத்திருக்கிற அந்த ஜீவனை, கடவுள் கொடுத்திருக்கிற கிருபையை நாம் முன்னைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். முதல் பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் பிதாவே, தப்பி போன ஆணைகளையும் கூட நாம் நம்முடைய வழிகளை விட்டு அறிந்து போனோம். எங்களுடைய யோசனை நடந்தோம். பசுத்த கருணைகள் விரோதமாக செய்தோம். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்தோம். எங்களுக்கு சுத்தமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, மூலமாய் மனிதனை அழைக்கிற வாக்குறுதியின்படியே நிர்வாகிகளை குற்றவாளிகள் இறங்கும் தப்பிகளை பாவப்படுத்தும் மிகவும் பிதாவே, உண்டாக்கும்படி நான் ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிபத்தையும் நமக்கு கட்டளையிட்டதை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் பரிசுத்தாவின் தேர்தலையும் நமக்கு தந்தருவாராக. ஆமென். உட்காருவோம். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுபவர்களின் சத்தத்தால் வாசல்களில் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளும் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி வாக்கு உண்டாயிற்று. தேவனே உனக்கு மகிமையுண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13 17 முடிய. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13 17 முடிய. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை
விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரையிலும் உங்களை ஸ்தரப்படுத்துவாராக. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்தர் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 26 வசனங்கள் வரை. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்தர் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 26 வசனங்கள் வரை. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் என்றார். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசையா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதப்பான வாசனுக்கு கிறிஸ்துவே மற்றும் மகிமையுண்டாவதாக. ஆ
உடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்புக்குரியவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களை யாவரையும் காணொலி வாயிலாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் முறையாக ஆயராக பொறுப்பேற்று முழு ஆராதனையை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். திருச்சபை மக்களும் சரி, குருசேகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிளை சபைகளும் நீங்கள் இந்த ஆராதனைகளே பங்கு பெற்று பயனடையும்படியாகவும், தொடர்ந்து வருகிற நாட்களிலே நாம் லைவாக நேரடியாகவே ஆராதனை தொழுது கொள்வதற்கு நாம் அந்த வாய்ப்பை உருவாக்குவோம். அரசு விதிக்கின்ற விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் நாம் முறையாக பின்பற்றி கர்த்தர் சித்தமானால் கூடிய விரைவிலே நாம் ஆலயங்களிலே ஆராதிப்பதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பேராய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் உண்மையோடும் ஆவியோடும் கடவுளை வழிபடுதல். Worship the Lord in the truth and spirit. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளை ஆவியோடு உண்மையோடு கூட வழிபட வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆராதனை என்று சொல்கிற போது, ஒரு வழிபாடு என்று சொல்கிற போது அதிலே உண்மை இருக்க வேண்டும். ஏதோ நாம் ஆராதிக்கிறோம், ஏதோ செபிக்கிறோம் என்று நாம் அந்த ஆராதனையை தொழுது கொள்ளாமல், அந்த ஆராதனையை முழு பக்தியோடு கூட, முழு விருப்பத்தோடு கூட, முழு எண்ணங்களோடு கூட நாம் தொழுது கொள்கிற போது அந்த ஆராதனைக்கான அந்த பதில் என்பது உடனடியாக நமக்கு கிடைக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கிற ஜெபம் உணர்வுபூர்வமாக இருக்குமானால், நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற காரியங்கள் உணர்வுபூர்வமாக இருக்குமானால், அதான் வசனம் அழகாய் சொல்வது, எங்கே 2-3 பேர்களின் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன். அதை 2 பேர் 3 பேர் ஜெபித்தாலுமே போதும், அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஒரு மனம் வழிபாடு என்று சொல்கிற போது ஒரு மனம், ஒருவர் வித்தியாசமான சூழ்நிலையிலோ ஒருவர் வித்தியாசமான சூழ்நிலையிலோ இருக்கிறது அல்ல. எல்லோரும் ஒருமித்த அந்த கருத்தோடு, எண்ணத்தோடு, சிந்தனையோடு நாம் எந்த வேண்டுதலை சரியான முறையில் கேட்கிறோமோ அந்த வேண்டுதலை நாம் சிறப்பான முறையில் கேட்கிற போது அதற்கான பதிலை கர்த்தர் தருகின்றார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கின்ற அந்த ஜெபத்திலே அதுதான் வலியுறுத்தப்படுகிறது. நாம் கதவை மூடி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்கிற போது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா வெளியரங்கமாக பலன் தருவதற்கான காரணம் என்ன சொன்னால், நாம் பயபக்தியோடு கூட தொழுது கொள்கிற போது, அதாவது நடுக்கத்தோடு தொழுது கொள்கிற போது, ஒரு எண்ணத்தோடு தொழுது கொள்கிற போது மாத்திரமே அந்த காரியங்கள் நமக்கு நிறைவேறப்படுகிறது என்பது இந்த திருமறை பகுதிகள், இன்றைக்கு வாசி கேட்ட ஏசாயாவின் புத்தகம், 2 தெசலோனிக்கர் புத்தகம், யோவான் நற்செய்தி நூல் ஆகிய 3 பகுதிகளுமே நமக்கு இப்படிப்பட்ட கருத்துக்களை நமக்கு வழிநடத்துகின்றது. அப்போ முதலாவது ஏசாயாவின் புத்தகம் நமக்கு வலியுறுத்துகிற காரியம் என்று சொன்னால், பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பரிசுத்தம் என்று சொன்னால், அந்த வசனத்திலே அழகாய் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 முறை அந்த அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்திலே ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிடுகிற சத்தம். ஒருவரை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அழைக்கின்ற அந்த மகிமை புரிந்தின காரியங்கள். ஒருவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலமும் கடவுளை தரிசிக்க முடியாது என்று திருமறை வசனம் சொல்கிறது. அப்ப ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு வழிபடுகிறது என்று சொன்னால் அந்த பரிசுத்தம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் வசனத்திலே, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உள்ள மனுஷன், அசுத்த உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சிறின் கர்த்தராகிய ராஜாவாகிய என் கண்கள் கண்டது. அசுத்த உடல். ஒரு நேரங்களில் நம்ம வழிபடுகிற போது நமக்குள்ளே ஏற்படுகிற இடர்பாடு என்ன சொன்னால், நான் குறைவற்றவன், நான் குறைவுள்ளவன், என் பாவம், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய போராட்டம், இது எல்லாமே என் வழிபாடுக்கு தடையாக இருக்குமோ, என்னை விட நீங்கள் பெட்டரு, என்னை விட அவர் பெட்டரு என்று நம்ம சொல்லுகிறோம். நிச்சயமாக கடவுளை தவிர ஒருவரும் இந்த உலகத்திலே நீதிமான் கிடையாது. அப்படியானால் நாம் இன்னும் அதிகமாக நம்மை அர்ப்பணிக்கிற போது, பாவத்தை ஒப்புக் கொடுக்கிற போது தான், அதாவது இங்கே அந்த தீர்க்க அழகாய் சொல்கிறார், நான் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம்.
இன்றைய காலை வேளையிலே கூட, இந்த ஆராதனை நேரங்களிலே கூட நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற போது, ஆண்டவரே நான் பாவி என்பதை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் பாவம் செய்கிறேன், நான் எல்லாமே நீதிபரர் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்பது அல்ல. மாறாக நான் பாவி, எனக்குள்ளே குறை இருக்கிறது, எனக்குள்ளே குற்றங்கள் இருக்கிறது, எனக்குள்ளே போராட்டம் இருக்கிறது, எனக்குள்ளே கண்ணீர் இருக்கிறது, என்னாலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வழிபட முடியவில்லை என்று நீங்கள் தாழ்த்துகிற போது, யாரெல்லாம் ஆண்டவர் முன்பாக தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது மாத்திரமே ஆண்டவர் உங்களை பரிசுத்தமுள்ளவராக மாற்றுவதற்கு சித்தமுள்ளவராக. எல்லாம் எனக்கு தெரியும் என்பது அல்ல. ஆண்டவரே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற அந்த சாமுவேலுடைய அந்த விண்ணப்பம் தான் இல்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய இன்றைய கால வேளையில நாம் கூட ஆண்டவரில் கேட்கலாம், ஆண்டவரே நீர் சொல்லும், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னவோ. பல நேரங்களில் நம்ம விருப்பத்தை தான் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகின்றோம். வழிபாடு என்பது நம்ம விருப்பம் அல்ல, ஆண்டவருடைய சித்தமே கிருபைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருடைய சித்தத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட. அதான் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வாயை தொட்டு 7ஆம் வசனத்திலே, இதோ உன் உதடுகளை தொட்டதனாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. அப்ப நம்ம அறிக்கை செய்கிற போது, நாம் ஒப்பு கொடுக்கிற போது அவர் நம்முடைய தொடுகிறவராக இருக்கின்றார். இன்னைக்கு காலை வேளையில நாம் கூட அறிக்கை செய்கிற போது நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை ஒரு புதிய மனிதனாக மாற்றுகிறார். பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்களும் நானும், ஆண்டவரே நான் புதிதாக்கப்பட வேண்டும், ஆண்டவரே ஒரு கண்ணீரோடு கூட நீங்கள் விதைக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் வேண்டுதல்களை சும்மா ஏதோ ஒரு ஜெபத்தை செய்ய வேண்டும், ஏதோ ஆராதனைக்கு போயிட்டு வரணும், கடமைக்காக என்பது அல்ல. கர்த்தர் இந்த லாக்டவுன் காலங்களிலே, இந்த கொரோனா காலங்களிலே எந்த அளவுக்கு நம்மை பாதுகாத்துகிறார். எத்தனை பேரை நேற்று பார்த்தவர்கள் இன்றைக்கு இல்லை. அப்படியானால் நாம் இன்னும் அதிகமாய் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆராதனைக்குள்ளாய் நாம் ஆண்டவருக்குள்ளாய் பொருளை ஒப்புக் கொடுக்கிற வேளையில ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை வழிநடத்துகின்ற ஒருவராக இருக்கிறார். அதனால தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களிலே சோதனைகள் கொஞ்ச நாள் தான் வரும். அந்த சோதனைகள், போராட்டங்கள் என்பது கொஞ்ச நாள் தான், பிரச்சனைகள் என்பது கொஞ்ச நாள் தான், கண்ணீர் என்பது கொஞ்ச நாள் தான். அதை கொஞ்ச நாள்ல நம்ம என்ன பண்ணோம், அதை கருத்தோடு கூட அதை அணுகுகிற போது கர்த்தர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார், உங்களை மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரால் மாற்றி போடாத காரியம். கர்த்தரை பிழிவு பண்ண வேண்டும், கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், அல்லேலூயா சொல்லி பாட வேண்டும். அதனால் நம்ம அல்லேலூயா சொல்வதற்கு நாம் வெட்கப்படுகிறோம். நாம் ஆண்டவரை துதிப்பதற்கு, அல்லேலூயா சொல்வதற்கு அந்த துதிக்கிற வேளையிலே கடவுள் நமக்கான கிருபையை தருகின்றவராக இருக்கிறார். 2வதாக யோவான் நற்செய்தி நூலிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியம், அங்கே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சமாரியாவுக்கும் யூதர்களுக்கும் இடையே நடைபெறுகின்ற போராட்டம். எங்கேதான் தொழுது கொள்ள, பெர்சி மலையிலே தொழுது கொள்ள வேண்டும், எருசலேமிலே தொழுது கொள்ள வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய போராட்டம். அந்த சமாரியா பெண்ணிடத்திலே ஆண்டவர் கேட்கிற போது, உனக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்கிற போது, எனக்கு திருமணமாகவில்லை, இப்போது இருப்பது என் கணவன் இல்லை என்று தன்னுடைய உண்மையை ஒப்புது கொடுக்கிற போது கடவுள் சொல்கிறார், நாங்கள் எங்கே தான் தொழுது கொள்வது, எங்கே தான் வழிபடுவது என்று சொல்கிற போது 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்திலே, உண்மையோடு தொழுது கொள்கிறவர்களே பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இல்லை, உண்மையோடு கூட அந்த பெண் சொல்லியிருந்தா வேற மாதிரி சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் நம்ம கடவுளுக்குள்ள உண்மையை ஒப்புக் கொடுப்பது இல்லை. நம்முடைய இயலாமையை, நம்முடைய சரியான காரியத்தை, இப்போ நம்ம எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறோன்றத கரெக்டாக நம்ம ஆண்டவர்களை சொல்லணும். மனுஷர்களை சொல்லணும்னா அது பரவலாகி எல்லாருக்கும் தெரியற ஒன்றாக இருக்கும். ஆண்டவரை போக்கி பார்க்கணும். கர்த்தருடைய பர்வதங்களுக்கு உனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். ஆண்டவருடைய ஏறெடுத்து பார்க்கிற அந்த ஒரு சிந்தனை இன்னைக்கு நம்ம இடத்துல இல்லை. நம்ம எல்லாமே கீழே முட்டி போகிறதுல குறைவாக இருக்கிறோம், ஜெபிப்பதில் குறைவாக இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறதுல குறைவாக இருக்கிறோம், எல்லாத்துலேயுமே குறைவாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மட்டும் என்ன செய்யலை? எங்கள் அன்பானவர்களே, இன்றைய சூழ்நிலையிலே ஆலயத்தில் தொழுது கொள்கிற காலங்கள் போய் இன்னைக்கு வீடுகள் தோறும் தொழுது கொள்கிற காலம் வருகிறது. அதே போல் தான் இங்கேயும் உண்மையாய் ஆவியோடும் தொழுது கொள்கிற காலம் வரும். அது இப்போதே வந்திருக்கிறது. நாம் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். முழு பக்தி உபாகம் 6ஆம் அதிகாரத்தை மிக அழகாய் சொல்கிறது. முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு என்ற அந்த அன்பு செலுத்துகிற அந்த ஒரு விஷயம், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு செலுத்து. ஏதோ அறகுறையான ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்ல. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாம் அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் அன்பு கூறுவது என்பது அப்படிப்பட்ட அன்பு கூறுவது தான். நீங்கள் அந்த மாதிரி அன்பு கூறவில்லை என்றால்
கடவுள் உங்களை பார்க்காம வேறு யாருன்னா பார்க்க போயிடுவார். ஐயோ, இந்த பிள்ளை நம்மளை பார்த்து கூப்பிடுகிறது, இந்த பிள்ளை அவருடைய ஜபம் ரொம்ப விருப்பத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது, இந்த ஜபம் வேண்டுதலுக்குரியதாக இருக்கிறது, இது உண்மையாக தான் ஜபம் பண்ணுறா, ஐயோ உண்மையாக தான் வேதத்தை வாசிக்கிறாங்க, இந்த குடும்பம் இப்படி ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறது என்று ஆண்டவருக்கு விரும்பி அவர்கள் விருப்பத்தை எல்லாம், உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவர்களே, இந்த காலை வேளையில் உண்மையோடு கூட நீங்கள் தொழுது கொள்வதற்கு ஆண்டுடைய கருத்தை ஒப்புக்கொடுங்கள். மூன்றாவதாக இன்றைக்கு வாசி கேட்ட 2 தெசலோனிக்கர் புத்தகத்திலே அங்கே அழகான ஒரு 2ஆம் அதிகாரத்திலே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்திலே, ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையிலாவது நிருபத்திலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். கடவுள் சில காரியங்களை கை கொள்ள வேண்டும் என்று நம்ம விரும்புகிறார், சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறார். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய தீர்மானமாக இருக்கிறது. ஆனால் நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஏற்ப, விருப்பத்துக்கு ஏற்ப எல்லாம் செய்யலாம். இல்லைங்க, ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளுகிற போது, ஆண்டவரை வணங்குகிற போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். வழிபாடு என்று சொன்னால், ஜபம் என்று சொன்னால், அல்லது குடும்ப ஜபம் என்று சொன்னால் அதற்கான ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்கணும். ப்ரியாரிட்டி நம்ம எதுக்கு நம்ம கொடுக்குறோம்? இல்லை, நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவர் காரியத்தில் சிறிது நேரம் தான் நம்ம ஒதுக்குறோம். அந்த சிறிது நேரத்திலேயே பல இடையூறுகள். சரி பரவாயில்ல, இன்றைக்கி வேண்டாம், இன்னொரு நாளைக்கு ஜபம் பண்ணிக்கலாம், இன்னொரு நாளைக்கு குடும்ப ஜபம் பண்ணிக்கலாம், இன்றைக்கி சீக்கிரம் முடிச்சிடலாம் என்றெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அப்படி அல்ல. அந்த ப்ரியாரிட்டி 1 மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ அல்லது 10 நிமிடமோ அல்லது 1 நிமிடமோ எப்படி ஆனாலும் சரி, அந்த 1 நிமிஷமானால் கூட அந்த 1 நிமிஷம் முழுமையாய் ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும். அதான் சொல்றது, வார்த்தையிலாவது நிருபத்திலாவது உங்களுக்கு உபதேசித்த முறைகளை கை கொள்ளுங்கள். அந்த வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிலே அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்நம்பிக்கையும் கிருபையாய் நம்ம கொடுக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரையிலே உங்களை ஸ்திரப்படுவார். எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? உங்களை ஸ்திரப்படுத்துவார். நல்ல கிரியைகளிலே ஸ்திரப்படுத்துவார். நல்ல வசனத்தினாலே ஸ்திரப்படுத்துவார். நல்ல போதனைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது யார் மூலமாக கொடுப்போம்? யார் மூலமாக வரும்? நீங்கள் என் மூலமாக வரலாம், நாளைக்கு வேற ஒருத்தர் மூலமாக வரலாம். நீங்கள் ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கிற போது மட்டும்தான் அந்த காரியங்கள் உங்களை தேடி வரும். அதனால தான் வசனம் பிலிப்பியர் புத்தகத்தில், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது, அவர் விசாரிக்கிறவர், அதனால் அவர்கிட்ட என்ன பண்ணோம்? வைத்து விட்டால் அவர் எல்லாபத்துக்கும் மேலான தேவசமானதை உங்களுக்கு தருவார். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறதை உண்மையோடு ஆவியோடு நாம் தொழுது கொள்கிற போது கடவுள் அதற்கான பதிலை, அதற்கான வாய்ப்பை அவர் நமக்கு தருகின்றார். ஆகவே இதனாலே இந்த திருவசனங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக கடவுள் அதற்கான கிருபைகளை, அதற்கான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார் என்று நாம் விசுவாசிப்போம். தொடர்ந்து கூடிய விரைவிலே இந்த தளர்வுகள் தளர்த்தப்பட்டு நாம் ஆலயங்களிலே ஆராதிப்பதற்கான சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே நாம் நினைப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவான ஆசீர்வாதத்தை கூட வழிநடத்துவார். தொடர்ந்து வியாதியில் உள்ள மக்களுக்காக, கடினப்படுகிற மக்களுக்காக, எல்லா நிலையில் இருக்கிற மக்களுக்காக, வருமானமின்றி தவிக்கிற மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த திருவசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் மாற்ற எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அமர்வோம். திருச்சபைக்கான அறிவிப்புகளை இப்போது செயலாளர் அவர்கள் அறிவிப்பார். திருச்சபைக்கான அறிவிப்புகள். திருமுல்லைவாயில் குருசேகத்திற்கு புதிய ஆயராகவும் குருசேக தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ள ஆயர் திரு ஏ. பால் எலியாஸ் ஐயா அவர்களையும் ஆயர் மற்றும் அவர்கள் குடும்பத்தையும் திருமுல்லைவாயில் குருசேகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இதுவரை சந்தா கார்டை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பழைய சந்தா கார்டை கொடுத்து புதிய சந்தா கார்டை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயம் திறக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய காணிக்கை பெட்டியிலே செலுத்தும்படியாகவும் சந்தா கார்டையும் செலுத்தும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்பவர்கள் 20/6/2021 அன்று பிறந்தநாள் காணும்
திருமதி சங்கீதா விவேக் அவர்கள் 20/6/2021 பிறந்தநாள் காணும் திரு குருபாதம் அவர்கள் 22/6/2022 பிறந்தநாள் காணும் திருமதி கிறிஸ்டினா பிரியா மெர்சி தன்ராஜ் அவர்கள் 26/6/2022 பிறந்தநாள் காணும் திருமதி ஏஞ்சலின் சரிதா அவர்கள் 27/6/2022 பிறந்தநாள் காணும் திருமதி கோயில்மணி மேரி அவர்கள். இந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் திருமுல்லைவாயல் குருசேகத்தில் உள்ள அனைத்து திருச்சபையார் அனைவருக்கும் திருமுல்லைவாயல் குருசேகத்தின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இப்போது பாடுகின்ற பாடலின் போது உங்கள் காணிக்கைகளை உங்கள் சந்தா அட்டைகளிலே நீங்கள் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முறைப்படியான அறிவிப்புகள் கொடுக்கிற போது அதை முறையாக ஆலயத்திலே வந்து சேர்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடல் புத்தகத்திலே 70வது கீர்த்தனையிலே ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆத்துமமே
சகல நன்மைக்கும் ஓற்றுக்கும் உறைவிடமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை விலைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். ஒரு புதிய ஓய்வு நாளை எங்களுக்கு தந்து இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் குடும்பமாய் ஆராதிப்பதற்கு, உமக்கு நன்றி செலுத்துவதற்கு, உங்களை வழிபடுவதற்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்புக்குரிய ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் குருசேகரத்திற்காக விசேஷமாக செபிக்கிறோம். எங்கள் குருசேகரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கிளை சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். திருவுள்ளவையாளர் குருசேகரத்தினுடைய மைய ஆலயத்திற்காக, ஞான ஒளிபுரம் திருச்சபைக்காகவும், ஆரிக்குப்பாளம் பேரை திருச்சபைக்காகவும், சோழம்பேடு திருச்சபைக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகின்ற அத்தனை மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்கள் நன்மையால் குருவையால் நிரப்பப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தொடர்ந்து நம்முடைய நன்மை குருவை ஆண்டவரே எங்கள் அனைவரையும் தொடர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். கொரோனாவினாலே பாதிக்கப்படுகிற மக்களுக்காக நாங்கள் விசேஷமாய் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு வேண்டிய உரிய சிகிச்சைகளும் ஆண்டவரே, மரண தருவாயில் இருக்கின்ற மக்களை கர்த்ததாமே சுகத்தை கொடுத்து மீட்டு ஆண்டவரே அவர்கள் சொந்த குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தை தரும்படியாக கூடிய விரைவில் இந்த கொரோனா வியாதி என்பது மறையத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். அதற்காக எடுக்கிற தடுப்புகள் அனைத்தும் ஆண்டவரை சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு சீக்கிரத்தில் மக்கள் எல்லோரும் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த வியாதியை விரட்டி சுபிக்ஷமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடந்தும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, பிதாவும் பரிசுத்தப்படுவதாக, சித்தம் பரமண்டலே செய்யப்படுகிறது போல செய்வதாக. எங்களுக்கு ஒரு பாவத்தை பண்ணி எங்களை சோதனைகள் பிரவேசிக்க கொள்ளாமல் தீர்வு ஆட்சியும் வல்லமையும் மகிமையும் நினைக்குமில்லை. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வேண்டத்தில் பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் என்றும் என்று சுதாக தங்கியிருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆளுநர் இருப்பாராக. சமாதானத்தோடு நிறைவாய் சென்று வர கடவோம். ஆமென். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள்.